ஹலோ அலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ என்ன செய்யறேன்னா, நைட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம் மத்தியானம். இப்போ நைட்டு இங்கே வந்துட்டோம். நாளைக்கு அவளுக்கு வேலைக்கு போகணுன்றதுக்காக இன்னைக்கு வந்துட்டோம். அதான் இன்னைக்கு தக்காளி சும்மா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி இது மாதிரி கடைசல் மாதிரி பண்ணலாம்னு பார்த்தேன். என்னென்ன போட்டிருக்கீங்க? தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பெருஞ்சோம்பு, உப்பு, மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தக்காளி வதங்கட்டோம்னு பார்த்தேன். பெருஞ்சோம்புன்னா என்ன? பெரிய சோம்பு. சோம்பு பெருசாக இருக்குமா? ஆமாம். அலிக்கண்ணம்மா, இன்னைக்கு ட்ராவல் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ட்ராவல் நாங்கள் போகையில் பஸ்ஸில் போனோம் ஃப்ரெண்ட்ஸு, புதுக்கோட்டை டு திருச்சி. வரும்போது என் மக வீட்டு கார் வந்துச்சு, அவங்க வீட்டு கார் வந்துருச்சு. டிரைவர் வந்தார். அவங்க ஒரு வேலையை வந்தாங்க டிரைவரு. அதனால அந்த கார்லேயே நாங்களும் வந்துட்டோம் புதுக்கோட்டை வரைக்கும். எங்கிட்ட 2 வீலர் போட்டிருந்தோம், அதில் வந்துட்டோம். ஈஸியாக போச்சு. ஆனால் காரில் வர்றதுனால ஈஸியாக தான் இருக்குது. அலைய வேண்டாம், ஏற வேண்டாம். அது ஆட்டோவுக்கு கால் பண்ணணும், மீட்டர் ஆட்டோவுக்கு கால் பண்ணணும். காருன்னா அது ஈஸியாக தான் இருக்கு. வரும்போது வந்ததே தெரியல, வந்த சோடே தெரியல. ஈஸியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ கிளம்புனீங்க? எப்போ வந்தீங்க? பஸ்ஸில் போகிறது சிரமமாக தான் இருக்கு. எப்போ கிளம்புனீங்க? எப்போ வந்தீங்க? 4:30 மணிக்கு இங்கே கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். 4:30 மணிக்கு கிளம்புனோம். இங்கே வரையில 5:45 ஆயிடுச்சு. அவர் வேலையை போயிட்டார். இங்கே புதுக்கோட்டையில் இறக்கி விட்டு டிரைவரு. நாங்கள் இங்கிட்ட வந்துட்டோம். நைட்டுக்கு என்ன தோசை? நைட்டுக்கு தோசை தான். தோசை இந்த இது தக்காளி இந்த மாதிரி கெட்டியாச்சு, நல்லா இருக்கு. நீ சந்தையில் வாங்கினது பார்ப்போமா? பா, இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறனால சந்தை. ஆமாம், இன்னைக்கு சந்தை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி 3.5 கிலோ 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 3.5 கிலோ தக்காளி 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள், 3.5 கிலோ 50 ரூபா. இது முருங்கைக்காய் 10 ரூபா தான். இந்த வெங்காயம் 1.5 கிலோ 50 ரூபா. இஞ்சி இது 20 ரூபா தான். இந்த இஞ்சி ஃபுல்லுமே. இந்த அவரைக்காய் 20 ரூபா. இந்த பச்சை மிளகா 20 ரூபா. இந்த கத்திரிக்காய் 20 ரூபா. இந்த பீட்ரூட்டு 10 ரூபா. இது 20 ரூபா. 20 ரூபா. இது சொரக்காய் 10 ரூபா. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். என்கிட்ட கொஞ்சம் காய் கிடக்கு, அதனால இவ்வளவுதான் வாங்கினேன். பெரிய வெங்காயம்லாம் வாங்கலையோ? பெரிய வெங்காயம்லாம் இந்த கிடக்கு, இவ்வளோ கிடக்கு. இந்த கீழே கிடக்கு வரும் நிறைய. அதனால பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் கிடக்கு. பழசே கிடக்கு. அப்புறம் அதனால வாங்கலை. அவருக்கெல்லாம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. சரி, தோசை ஊற்றவா? குழம்பு டமன்னு கொதிக்குது. ஆமாம், கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் வாங்கி சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். நான் நாளைக்கு மாவாட்டணுமா இருந்து வரும்னு நினைக்கிறேன். மாவு 4 நாளைக்கு தான் வருது. இப்போவா? ஆமாம். ஏன் இத்தனைக்கும் 2 நேரமும் அதே தானே எடுக்கிறோம், காலையிலையும் நைட்டுக்கும். ஆமாம். 2 நேரமும். காலையில் வேறு ஏதாவது பண்ணோம்னா மாவு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நாளைக்கு சேர்த்து வரும். நம்ம அதே தானே எடுக்கணும். இந்த மாவு எடுத்துக்கிறேன். மாவை குவளையில் மூக்க வேண்டுமா? இந்த டப்பி நல்லா இருக்கு. இந்த டப்பி எங்கே வாங்குனீங்க?
இந்த டப்பி 3 டப்பி இல்லை 4 டப்பி 1000 ரூபான்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக். அப்படிதான் வாங்கினேன். பிளாஸ்டிக் ம் காரைக்குடியில் வாங்கினேன். இதே மாதிரி 4 டப்பி உள்ள வச்சு இதே மாதிரி இல்லை, இதை விட பெருசு. ம் இதுக்கு உள்ள சைஸ் ஒன்று, இதுக்கு அதுக்கும் உள்ள சைஸ் ஒன்று. ம் அப்படி 4 டப்பி 1000 ரூபாய். ம் 1000 ரூபாயா 500 ரூபாயான்னு தெரியல, ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை நாளா? எவ்வளோ நாள் வருஷம் ஆச்சு? அதெல்லாம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு. எங்கே மாவுக்கரண்டி இதுக்குள்ளே விட்டுனா? ம் இதெல்லாம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 7-8 வருஷம் ஆச்சு. ம் நல்லா இருக்கு. நீங்கள் என்ன தக்காளி சட்னி மாதிரி. தக்காளி சட்னியா? ஆமாம், தக்காளி சட்னி மாதிரியே இது. இதுவும் தக்காளி சட்னி டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த தோல்லாம் உறிஞ்சிருந்துச்சு பாரு தக்காளியோட. ம் தக்காளி சட்னினா மிக்சியில் அரைக்க வேண்டாமா? வலிக்கணுமா? அப்படியே அரைக்கலாம். ம் அப்படியே அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். சட்னினா நாங்கள் மிக்சியில் அரைச்சி தான் கேள்விப்பட்டிருக்கோம். மிக்சிலே அரைக்கலாம். அது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி, வெவ்வேறு மாதிரி பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, என் பேர் நாங்கள் முன்னாடி போகும்போதெல்லாம் என் மேலே ஆயா ஆயான்னு அவ்வளோ உசுராக இருப்பேன், அவ்வளோ தூரம் இதுப்பேன், பாசமாக இருப்பேன். அவன் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து இன்னைக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி பை பை அப்படிங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியெல்லாம் நாங்கள் வாரோம்னு சொன்னால் அவ்வளோ அழுவேன், ஆயா ஆயா ஆயான்னு அப்படி அழுவேன், கத்துவேன். அதான் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மிச்சம் எல்லாம் மாறுது ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் மனசு கூட மாறிடுது. எல்லாத்தையும் பார்த்தா மனசு கூட மாறி எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு இப்போ 4 வயசு 5 வயசு அது டிப்ஸில் படிக்கிறான். அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆகிப்போச்சு, கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பக்கத்தில் இல்லைங்கிறது தெரியுது அதுக்கு, அதனால அது மாறுது. எல்லா உறவுகளுமே அப்படி, எல்லா உறவுகளுமே நம்ம தான் புரிஞ்சுக்கல, நான் தான் புரிஞ்சுக்கல. எல்லாம் மாற்றம் உள்ளதுதான், மாற்றம் ஒன்றுதான் மாறாது, மிச்சம் என்ன மாறுது. எனக்கு அப்போல்லாம் அவனை விட்டுட்டு வர மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்காகவே நான் 2 நாள் இருப்பேன் அவங்க வீட்டிலே. இன்னைக்கு வந்து நல்லா போயிட்டு வாங்க, பை பை அப்படிங்கிறேன். எல்லாத்தையும் கடந்து செல்ல வேண்டியதுதான் லைஃப். ஆமாம், ஆனால் பாசமான ஒரு ஜீவன். ஆனால் எனக்கு வந்து என்னோட நேரம் பாசமான ஒரு ஜீவனும் எனக்கு உண்மையில என் வாழ்க்கையில் கிடைச்சதே கிடையாது. பாசமாக இருக்கிறவங்களே என்னை விட்டு எப்படியும் கடந்து தான் போவாங்க, இல்லைன்னா பாசம் இல்லாமல் போயிடுவார். அப்படிதான் என்னோட விதி, தனுசு ராசி. அதோட நீங்கள் என்ன சந்தையில் உங்கள் அண்ணனை பார்த்தீங்க போல? ஆமாம், அண்ணன் தம்பியெல்லாம் சும்மா வேஸ்ட். அண்ணன் தம்பியெல்லாம் சொல்ல, இப்படிலாம் அவ்வளோ பாசமாக இருக்கும். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு அவ்வளோ பாசமாக இருக்கும். விட்டுட்டு வந்தால் அவங்க அம்மா இடுப்பில் இருந்து அப்படி அழுவேன். அப்போலாம் இடுப்பில் தூக்கி வச்சிருப்பா, நாங்கள் வரையில சொல்லிக்கிட்டு வரையில அப்படி கத்துவேன். உனக்கு நினைப்பில்ல? அதெல்லாம் சின்ன பிள்ளை விவரம் தெரியாத போது அப்படி தான் கற்றுங்க, அப்புறம் விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா மாறிடுங்க. இப்போ கூட நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்தேன்னாக்க நீங்கள் என்ன இல்லை, சின்ன பிள்ளையா இருக்கையில நம்ம ஃபஸ்ட்டு ஊட்டுற மாதிரி வயசு இருக்கையில் அதுகளே சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்ன கையெடுத்து சாப்பிட்டா, சோறள்ளி சாப்பிட்டா, அதுக்கு சோறள்ளி சாப்பிட்டுருச்சுன்னா நம்ம அதை பற்றி எய்ம் பண்ண மாட்டோம்ல, நம்ம ஊட்டுறதுங்கிற நினைக்க மாட்டோம்ல. அதுக்குள்ள ஏன் வளர்ந்துருச்சுக்கப்பா அப்படின்னு தானே நினைப்போம். அது மாதிரி தான் அப்போ விவரம் தெரியாமல் ஆயா நீ இருக்கணும்னே அப்போ சரி இருந்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அப்புறம் நீங்கள் அதில் சென்டிமெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுனால வந்ததுதான் இது. அந்த இடத்துல நம்ம தான் இது. ரெண்டாவது அவனோட வாழ்க்கை பாதை எங்கெங்கேயோ போகுது. ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலு, அவங்க சொல்கிற ஹோம்ஒர்க்கு இப்படின்னு போயிடுது. அவங்க மேமுங்க சொல்கிற ஹோம்ஒர்க்கு இப்படி தான் போயிடுது அவனோட உலகம். சொந்த பந்தத்தை தேடலை. மாற்றம் வேண்டியது. நான் அவன் மேலே தப்பு சொல்லலை, ஏன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. அன்னைக்கு அவங்க விட்டு கதரை விட்டு நம்ம வந்ததும் தப்பு தான்.
அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் வீட்டிலே ஒருத்தர் போய் இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் தான் இருக்கணும், அவங்க வீட்டில் தான் இருக்கணும். ஆனால் மாற்றம் ஒன்றுதே மாறாது. எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறும். அது ஒன்று கரெக்டு, சொல்கிறது கரெக்டு. மாற்றம் ஒன்றுதே மாறாது, மிச்சம் எல்லாம் எப்போ வேணாலும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் எதையும் நம்ம நம்பி பிரயோஜனமே இல்லை. பெத்த பிள்ளையிலே மாறையில் அப்புறம் பேரு பேத்தி மாறுறது இல்லை. என்ன வச்சு பெத்த பிள்ளையிலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாறிடுதுங்க. எல்லாத்தையும் தாங்கிக்க வேண்டும். நமக்கு சக்தியை கொடுக்க வேண்டும் கடவுள், மனபலத்தை கொடுக்க வேண்டும். நம்ம திருச்சியிலேருந்து என்ன வாங்கிட்டு? திருச்சியிலேருந்து நாங்கள் ஒன்றும் வாங்கிட்டு இல்லையே. என்ன வாங்கிட்டோமா? ஒன்றுமே வாங்கிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியில் எங்கேயே கடை வீதியா போனோம்? இல்லை, கடை வீதியெல்லாம் போகல. வெளியே போனீங்களே, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நாங்கள் எங்கேயுமே போகல, கடை வீதியெல்லாம் போகல. நாங்கள் உண்டு வீடு உண்டுன்னு போயிட்டு வீடு. ஆமாம், நான் போய் கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். இன்னைக்கு அவங்க வீட்டு வேலைக்காரமாவும் வரல, நாளைக்கு தான் வருமா. அப்புறம் என் பொண்ணு வந்து தான் சமைச்சா. அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தா, வந்து தான் சமைச்சா. அவள் வீட்டு கதையெல்லாம் சொன்னா, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டேன். சாயந்தரம் டீ சாப்பிட்டோமா வீட்டில்? இல்லை, 4 மணிக்கெலாம் டிரைவர் வந்தார். வேலையா கார் புதுக்கோட்டை போகுது அப்படின்னா, சரி நாங்களும் அதிலே போயிடுறோம்ட்டு வந்துட்டோம். நம்ம வந்தால் இந்த நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், நம்மளாம் வந்தா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆமாம், குழம்பும் கிட்டிருக்கோம். ஆனால் எனக்கு ஒவ்வொருக்கா ரொம்ப காரில் போனோம்னா அப்போ வந்து பஸ்ஸில் போகிறது ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். பஸ்ஸில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக வர்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நேரம் கார் ஃப்ரீயாக நல்லா இருக்க மாதிரி காரில் போனோம். இப்போ கார்லேயே போகலை, ஒரு வாரமாக கார்லேயே போகலைன்னா காரில் போனால் பிடிக்கும். இப்போ வாரத்தில் 5 நாள் பஸ்ஸு தான் பிடிக்கும். அப்புறம் எதுவுமே கை கெட்டினது எதையும் பிடிக்காது, அப்படிதானே அர்த்தம்? அப்படிதான், கை கெட்டினது பிடிக்காது. கை கெட்டா தூரத்தில் இருந்தால் அது பெரிய இதுவாக தெரியும். அப்படிதான் மனசு. எல்லாருடைய மனசும் அப்படிதான். நிலா கிடைக்கலமா, நிலா கையில் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது. அந்த மாதிரி தான். நிலாவே வாங்கிடுவீங்களா? ஆமாம். எவ்வளோ காசு கொடுப்பீங்க? பிள்ளைகளுக்கு அப்போ சோறு விட்டல, நிலா 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 ஓடிவா, நிலா மல் ஓடிவா, அந்த பாட்டு தான் சோறு விட்டுவோம் அப்போல்லாம். மலை மேலே ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, பிடிக்கிற மாதிரியே பாட்டு பாடுவோம். அந்த பாட்டு பாடினா சாப்பிட்டுங்களா? அதுகளும் மேலே வாக்குங்க, ஆகா நிலாதான் வந்துருப்போம். அதுகளுக்கு ஒன்றும் தெரியாதனால நம்ம இது பண்ணுற மாதிரி எப்படியும் சாப்பிட வைக்கணும். ஆமாம், அதுக்காக. இப்போ உள்ள பிள்ளைலாம் நல்ல பிள்ளைண்டா இருக்குது. இப்போ எல்லா பிள்ளையுமே ஒரு பிள்ளை சைக்கிள் வாங்கிட்டா தெருவில் இருக்க அவ்வளோ பிள்ளையும் சைக்கிள் வாங்கிடுது. அந்த வீதியில் இருக்க பிள்ளைய எல்லாமே சைக்கிள் கேட்குது. பெற்றவங்களும் சரி என்ன பண்ணுறதுன்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. எவ்வளோ வசதி இல்லாதவங்களும் வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த பிள்ளைகளுக்கு சைக்கிளை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தெருவிலே ஒரு நாள் காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை கூட சைக்கிள் இல்லாமல் இல்லை, அவ்வளோ பிள்ளையும் சைக்கிள் வச்சுருக்குது. எல்லாம் ஒன்றா சைக்கிளை தள்ளிட்டு வருங்க விளையாட. இப்போ பேரண்ட்ஸும் ஓரளவு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு. அந்த காலம் மாதிரிலாம் இல்லை, அவாய்ட் பண்ணல. இப்போ நீ சைக்கிள் கேட்டியா, சரி நான் வாங்கி தந்துடுறேன்பா அப்படின்னு தான் சொல்கிற. நான்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு தான் சொல்லலை. அந்த காலம்லாம் அப்படி இல்லை, வாங்கியே தரமாட்டாரு. நீங்கள் உங்கள் அம்மாட்ட என்ன கேட்டிருக்கீங்க? நாங்களாம் கேட்டது, நாங்களாம் இந்த எண்ணெய் வண்டி விட்டுவோம் தெரியுமா, இந்த நொங்கு வண்டி தான் விட்டுவோம். ஸ்கூல் போயிட்டு வந்தால் நொங்கு வண்டி ஆள் போனோன்னு வச்சுக்கிட்டு, நொங்கு இருக்குல்ல, நொங்கு தின்னுட்டு போடுறோம்ல, அதில் நொங்கு வண்டி விட்டுவோம். அதை வந்து குச்சியில் குத்தி அப்படியே தள்ளிட்டு வர்றது, அதுதான் நொங்கு வண்டி. அதுதான் விட்டுவோம். அது ஆளுக்கு ஒன்று, மாமாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, சின்ன மாமாவுக்கு ஒன்று, அப்படி. அது கொஞ்ச நேரம் ஊட்டி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து சாயந்தரம் நல்லா வாசமாக இருக்கும் சாதம்.
கஞ்சி தண்ணியுமா ஊற்றி தருவாங்க. மிதுக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறது, அப்புறம் தூங்கிடும். நல்லா இருக்கும். நல்லா காற்று ஃபேன்லாம் இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல, நான் 5வது படிக்கேன், 5 வயசுலலாம் எனக்கு ஃபேன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் வந்துச்சு. நான் 5 வயசு இருக்கேன்லாம் ஃபேன் இல்லை. மாமாக்கெல்லாம் இப்போ 7-8 வயசு இருக்கு. மாமாக்கெல்லாம் 10 வயசு வரைக்கும் ஃபேன் இல்லை. ஃபேன்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இப்போ அப்போல்லாம் இயற்கையை காற்றோட்டமாக படுப்போம். வேர்த்து ஊற்றுனா இந்த கை விசிறியை வச்சு வீசிக்கிறது. கை விசிறி அப்போ வந்து இந்த இதெல்லாம் செய்வாங்க, ஓலையில இருக்கும், நல்லா காற்று வரும். அப்புறம் இப்போதான் எல்லாம் பிளாஸ்டிக்ல. ஆமாம், இப்போதான் பிளாஸ்டிக். அதுலேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. விசிறி இருக்கா இல்லையா? இருக்கு, விசிறி இருக்கு. அது கொடுக்குறாங்களே நம்மள தண்ணிப்பந்தல் இதுல எல்லாம் கொடுக்குறாங்க. விசிறி அதெல்லாம் கொடுக்குறாங்க திருவிழா டயத்துல. மாற்றம் ஒண்ணுதான் மாறாது. இன்னைக்கு கண்ட ஒரே ஒரு இது இருக்கு, அதான் ஃப்ரெண்ட்ஸ். மளிகை நம்ம மிளகாய் எல்லாம் என்ன அப்படியே இருக்கு, எடுத்து வைக்காம இருக்கு. மிளகாய் எல்லாம் இனிமேல் ஒரு நாள் நாளைக்கு தான் காய போடணும். நாளைக்கு இல்லைன்னா காய போட்டால் உடனே அரைக்கணும். நீ சனியா இருந்தானே அரைக்கலாங்கிற, காலக்கரண்டா சாயந்தர கரண்டான்னு கேட்கணும். இதெல்லாம் வறுத்துட்டு போடணும். வறுத்தாதான் அதோட பலன் ஃபுல்லா தெரியும். அதெல்லாம் அரைக்கிற அன்னைக்கு தானே வறுப்பீங்க? அரைக்கிற அன்னைக்கு தான் வறுக்கணும். வறுத்தோம்னா அதோட பலன், அதோட சக்தி கூட கிடைக்கும். அதுக்காக வறுக்கிறோம். சும்மா போட்டோம்னா அதுக்கு இது இருக்காது, பவர் இருக்காது, ஹீட் ஏறிடும். எந்த பொருளையும் கோவப்படுத்துற மாதிரியா? ஆமா, சும்மா சாந்தமா இருக்க பொருளை கோவப்படுத்துனா நீ எப்படி இருந்த அந்த மாதிரி. டேஸ்ட்டும் அதில் தான் கூடவா? ஆமாம், அது அதோட முழுத்தன்மையும் அதோட மருத்துவ குணம் இருந்தால் முழுத்தன்மையும் காட்டி கொடுத்துரும். மருத்துவ குணம் இருந்துச்சுன்னா என்னென்ன அதோட கேரக்டர் இருக்கோ அதை ஃபுல்லாக கொடுத்துரும். நம்ம சூடு பண்ணோம்னா. ரொம்ப சூடு கருக்கிடக்கூடாது, சும்மா லைட்டாக சூடு. இப்போ ஃபோனில் பேசுகிறேன், பேச மாட்டேங்கிறேன். தார்னேஷ். ஆமாம், நான் தான் விளையாடுற மூடில் இருக்கேன். டிவி பார்க்குறேன், கார்ட்டூன் பார்க்குறேன். டிவியில் கார்ட்டூன் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். கார்ட்டூனை பற்றி கேட்டால் நம்மளோட சேர்ந்து சொல்கிறேன். அவன்கிட்ட பேசணும்னா நம்ம கார்ட்டூனோட சேர்ந்து போகணும் போல் இருக்கு. சொல்கிறேன், சாப்பிட்டுக்கிறீங்க சோறு அள்ளி வச்சு. டேய் அங்கே அதில் யானை தானடா தார்னேஷ் அப்படின்னு. ஆமாம், யானையும் காண்டாமிருகமும் அப்படிங்கிற. அதாவது அவன்கிட்ட பேசணும்னா நான் டிவியோட போனாதேன், டிவியில் இருக்க இதோட போனாதேன் அவன்கிட்ட பேசலாம். அந்த அளவுக்கு லைச்சு போகிறேன். நம்ம தார்னேஷ் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டோம்னா பதில் சொல்கிறது இல்லை. யானையாய் சிங்கமடாது, அது யானை அப்படிமே. அது அப்படி இருக்குது, அதுக்குள்ள அவ்வளோ லைச்சு போயிடுது. ஆனால் அவன் ரொம்பவெல்லாம் பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூலில் கேட்பாங்க, மறுநாள் டைரியில் எழுதி கேட்பாங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்த்தேன். அவங்க அப்பாவாவது அம்மாவாவது சைன் பண்ணணும். அரை மணி நேரம்னா அரை மணி நேரம்னு கரெக்டாக உண்மையை எழுதணும். செல்லு பார்த்தானா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் டெய்லி கேட்டு விடுறாங்க. இவங்க உண்மையை எழுதணும், எழுதிடுவாங்க. இவன் கேட்டுக்குவேன், அப்பா என்னப்பா எழுதுனீங்க அப்படின்னு கேட்டுக்குவேன், அப்பாட்டையும் அம்மாட்டையும். அங்கே இல்லைன்னா பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அங்கே ஸ்கூல் டிப்ஸில் தான் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். அந்த காலத்துலலாம் வசதியான வீட்டு பிள்ளை இந்த இதில் தானே படிச்சுக்க, ஊட்டி கான்வெண்ட். ஆமாம், அப்படி சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்ட தெரியல. இப்போ டிப்ஸு தான். டாக்டர் வீட்டு பிள்ளைய, பெரிய பெரிய அழுகு வீட்டு பிள்ளையெல்லாம் டிப்ஸில் தான் படிக்குது. அப்போல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊட்டி கான்வெண்ட்டில் படிக்கிறீங்க. ஊட்டி கான்வெண்ட் ஊட்டியில் ஆக்டிவ்ஸ் வீட்டு பிள்ளைய தான் படிக்கணும். அப்போ அது இதை விட ரிச்சு தானே? ரிச்சு. ஆமாம், அதே அது வந்து ஃபுல்லா கான்வென்ட்ல அவங்க விட்டுருவாங்க. எதுக்குமே அவங்க வரமாட்டாங்க. எப்பயாவது 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளைய வந்து பார்ப்பாங்க. கான்வென்ட்னா புரியுதா? இதுன்னா கொண்டு விட்டு கூட்டிட்டு வராங்க. நம்ம பாக்குறோம் பிள்ளைய கண்ணால, அது அப்படி கிடையாது. கான்வென்ட்னா
அப்படியே ஹாஸ்டலில் தங்குற மாதிரி விட்டுருவாங்க. அதுதான் அது. இதில் ஊற்றிடுவாது. நம்ம வேறு இடத்துக்கு போனோம்னா ஹாஸ்டலில் இருக்கமே அது மாதிரி. ஆமாம். அப்போ ஹாஸ்டலில் ஆக்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் விடுவாது. அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சரியாக இருக்கும்ல வேலையே. நம்மளையும் பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒருத்தர் விட்டுருவார். ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஈவினிங் நைட்டு டின்னர் தோசை, இந்த தக்காளி தொக்கு மாதிரி. இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. இதை கொஞ்சம் தொட்டுக்கிட்டோம்னா போதும் நைட்டு. தக்காளி சீப்பாக தானே விற்கிது, அதனால தான் செஞ்சேன். தக்காளி தொக்கு 50 ரூபாய்க்கு 3.5 கிலோ. இன்னும் ஈரோடெல்லாம் 10 ரூபாயா தான் இருக்கும் ஒரு கிலோவே. 5 கிலோ கொடுப்பாங்களா இருக்கும். ஏன் இங்கே ஈரோட்டில் விலை தெரியல. ஈரோட்டில் என்னமோ எல்லாமே 5 ரூபாய்க்கே எல்லாமே நல்லா சீப்பாக இருக்குது. நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கிராக்கியாக இருக்குது. நம்ம ஊர்லேயே 3.5 கிலோ கொடுத்தாங்கன்னா அங்கெல்லாம் 6 கிலோ கொடுப்பாங்க 50 ரூபாய்க்கு. சரி, தக்காளி இப்போ இது சீப்பாக கிடைக்கல, வேறு என்ன டிஷ் பண்ணலாம்? தக்காளி என்னமோ இந்த யூடியூப்பில் ஒரு அம்மா தக்காளி பொடியாட்டம், நம்ம இட்லி பொடி பண்ணுறோம்ல அந்த மாதிரி நறுக்கி காய வச்சு, அவங்க ஏதோ மிஷினில் காய வச்சு இட்லி பொடி மாதிரி இதோட காரமெல்லாம் சேர்த்து இட்லி பொடி மாதிரி பண்ணுறாங்க. நல்லா இருக்குமா? சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கலாமா? சாத்துக்கும் தொட்டுக்கலாமா? அதை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாமா அந்த தூளை போட்டு. அதுக்கு மிஷின்லாம் வேணும்ல? மிஷின் வச்சுருக்காங்க அவங்களாம். மிஷின் அவங்க இந்த தொழில் தான் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அதனால அதெல்லாம் வச்சுருக்காங்க. இல்லை, சாதாரணமாக இருக்க மக்கள் இப்போ சாதாரணமாக இருக்கவங்க தக்காளி இது இல்லை போட முடியாது. ஊறுகாய் வேணால் போடலாம், தொக்கு வேணால் போடலாம். அந்த காய வச்சு போடுறதெல்லாம் போட முடியாது. அது நம்ம வெளியில் காய வச்சோம்னா சரியாக வராது. அதெல்லாம் அந்த இதுக்குள்ளே கொடுத்து காய வைக்கணும். ஓவன் மாதிரி இது இருக்குது, அதில் கொடுத்து காய வைக்கிறாங்க. சரி, வாங்க சாப்பிடலாமா? இன்னைக்கு நைட்டு டின்னர் தோசை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக தான். அழிக்கணுமா? விளக்குக்கு திரி மாற்றிடுறேன். இந்த திரி மாற்றுறேன். திரி இல்லை இங்கே விளக்கே காணும். இந்த தக்காளி மறைத்திருக்கிறது. தக்காளி திரி எடுத்துகிட்டு வரணும். அங்கேருந்து அங்கே மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு வா. கதவுல மணி வைக்கிறோம்ல, அதை அடிக்குமா? அது திறக்கையிலுக்கு நீங்க அடிக்குது. எல்லா மணியும் அடிக்குமா? இல்ல, அடிக்க நம்ம மெனக்கெட்டு அடிச்சோம்னா எல்லா மணியும் அடிக்கும். நம்ம சும்மா திறக்கும் போது எது டச் ஆகுதோ அது மட்டும் அடிக்கும். அப்படி காலையில் இங்கே தானே பள்ளி பார்த்தோம். ஆமாம், பள்ளி அதுக்குள்ளதான் இருக்காங்க. அதை துள்ளி அவங்க சாமியோட தான் இருக்காங்க. பள்ளியும் இதுதான், தெய்வசக்தி தான் பள்ளியும். ஆனா இப்ப ரொம்ப தெரியுது, அநியாயத்துக்கு தெரியுது பள்ளியா. ஆமா தெரியுது. போய் சரி வாங்கி போட்டுருவோம். தெரிய வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், திரி வந்துருச்சு. இந்த வேர்க்குது இன்னைக்கெல்லாம். அப்பா இல்லை, இன்னைக்கு வேர்க்குது தானே? கொஞ்சம் இருக்குது. நீங்கள் வேலை பார்த்தனால கூட ஓ, அடுப்பில் வேறு எண்ணெய் ஊற்றுவீங்கல்ல, அதனால. இதில் வைப்போம் எண்ணெய். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு போகிறேன். அங்கே ஸ்பேஸ் இல்லாதனால நல்லெண்ணெய் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர்ந்துச்சு. மாதம் எத்தனை ஆயிடுச்சு தேதி? மாதம் இன்னைக்கு 10 இருக்கும். 10? இன்னும் 20 நாள் ஓடும்.
நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியெல்லாம் கழுவி வைக்கணும். மஞ்சள் உப்பு தண்ணிக்குள்ளே கழுவி வைக்கணும், அதெல்லாம் வறுக்கணும், நிறைய வேலை. முருங்கைக்காய் சாம்பார் வைக்கணும் நாளைக்கு. அப்புறம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.